சுவாமி சகஜானந்தருடைய பிறந்தநாள் விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிற அறிவு சமூகத்திற்கும், குறிப்பாக இதை நெறிப்படுத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறிவு சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய தோழர் தமிழ் முதல்வன் அவர்களே, பேசி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, இந்த அரங்கத்திலே கடைசி வரை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2000 ஆண்டு காலமாக கல்வி கற்க முடியாது, கல்வி கற்பனுடைய நாக்கு அறுக்கப்பட வேண்டும், கல்வியை கேட்டால் செவியில் திராவகம் ஊற்ற வேண்டும் என்கிற கட்டமைப்பை உடைத்தெறிந்த மகத்தான தலைவரில் ஒருவராக இந்த பகுதியில் எழுந்த ஒரு கல்வி வள்ளல் தான் பெரியவர் ஐயா சுவாமி சகஜானந்தர். சமயத்தின்பால் இறைவழி கோட்பாட்டின் அடிப்படையில் நன்னெறியோடு அறநெறி போற்றி வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும், சமூகத்திற்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அதனை செயல்படுத்திய விதத்தில் வெற்றி கண்டவர்தான் பெரியவர் ஐயா சுவாமி சகஜானந்தர். சில பேர் சமய கோட்பாடுகளில் மிக முழுமையாக ஈடுபாடை கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களால் சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு எந்த விதமான துரும்பை கூட எடுத்து போடாத நிலையில் கடைசி கால முறையில் இறைவன் பெயராலேயே இருந்து, இறைவனை சாடியே வாழ்ந்து, இறைவனை சார்ந்தே வாழ்ந்து தான் முக்தி பெற்றதாக நினைத்து அவருடைய வாழ்வு முடிவு பெறும். ஆனால் இறைவழி கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் சக மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய எவனோ அவன்தான் உண்மையான கடவுள் பக்தனாக இருக்கிறான். அவன்தான் கடவுளுக்கான அந்த இறைவழி பணியை செய்தவனாக இருக்கிறான், கடமையாற்றியவனாக இருக்கிறான் என்பதுதான் பல்வேறு சமய கோட்பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வகையில் எந்த நிலையிலும் சக மனிதனுக்கு தம்மோடு இருக்கக்கூடிய உழைக்கிற பாட்டாளி சமூகமாக இருக்கக்கூடிய, சமூகத்தில் அழுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக எது கிடைக்க வேண்டுமோ அந்த அடிப்படை கல்வி கிடைக்க முடியாமல் இருளில் இருக்கக்கூடிய சமூகத்திற்கு வெளிச்சத்திற்கு வருவதற்கு ஒளிவிளக்கை ஏற்றக்கூடிய அந்த மகத்தான பணியை பெரியவர் ஐயா சுவாமி சகஜானந்த சுவாமிகள் அவர்கள் நிறைவாக செய்திருக்கிறார் என்பதுதான் பெருமைக்குரியது. அவர் சட்டமன்ற உரையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். சென்னை மாகாணத்தில் 5 1 மடங்கு ஈட்டுகிற வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை, 5 1 பகுதியை பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, அவருடைய நில உரிமை சுதந்திரத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று அவர் கோரினார். ஸ்பெஷல் காமன் புரோகிராம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம். தெலுங்கானா அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. தலித் பந்த் என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. ஆனால் இது திராவிட மண், திராவிட அரசியல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் சமூக நீதி, சமத்துவத்தை பற்றி பேசிய தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றும் நிலையில்லாத நிலைதான் இருக்கிறது, நீடிக்கிறது.
எனவே இறைவழி கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்களும் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள். இறைவழி நம்பிக்கை அற்றவர்களாக நாத்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நாத்திகராக இருந்தாலும் சரி, இறைவழி நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சரி, ஒரு புள்ளியில் இணைந்து செய்ய வேண்டியது ஒன்று. அது மனித குலத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னவோ அதை மிகச்சரியாக செய்ய வேண்டும். அது கல்வியோ வாழ்வாதாரமோ அல்லது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்களை உரிமை குரல் எழுப்ப செய்வதோ, அதிகாரமற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை அதிகாரத்தோடு தொடர்புடையவர்களாக அமைப்பாக திரட்டியவர்களை கிளந்தளச் செய்வதோ நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை தான் அவர் செய்திருக்கிறார். நிறைய பேசலாம், நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். நகரத்தார் என்று அழைக்கப்படுகிற செட்டியார் சமூகத்தில் பிறந்தவர்களுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை உருவாக்கி கொண்ட சுவாமி ஜெகதானந்தா அவர்கள் மலேசியா, பர்மா, இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அவர் சென்றார். அவர் உருவாக்கிய இந்த நந்தனார் பள்ளி கல்வி முறை, அந்த கழகம், அந்த கூடம், குறிப்பாக ஆண்களுக்கென்று ஒரு பள்ளி கல்லூரி பள்ளியை சேர்ந்த விடுதியையும் 29ஆம் ஆண்டு 30ஆம் ஆண்டு பெண்களுக்கென்று அடுத்த வருடமே பெண்களுக்கென்றும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையும் சமமாக பாவித்து அல்லது பெண் கல்விக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து உடனடியாக அவர் உருவாக்கி இருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய இடம், அதற்கு வாங்கப்பட்ட உரிமை, கல்வி உரிமை என்பது சுவாமி ஜெகதானந்தாரால் வாங்கப்பட்டது என்பதுதான் வரலாற்றில் உண்மை. செட்டியார் கேட்டுக்கிட்டதன் பேரில் இவர் வச்சிருந்ததில் ஒன்றை எடுத்து கொடுத்து நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி கேட்டு, அப்போ தான் இந்த செல் எஸ்சி செல் இருக்குன்னு இருக்குல்ல, இதெல்லாம் கட்டுப்பாட்டில் உருவாக்குனது அந்த 2 பேர் ஒப்பந்தம் போட்டதிலே இருக்கு என்று எனக்கு முன்னால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதை ஆய்வு செய்து ஒருத்தர் சொல்கிறப்ப என்று சொன்னாங்க. இன்னைக்கும் இந்த சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய உரிமை கொண்டாடுவதற்கான காரணம் அதான். இது நம்மால் உருவாக்கப்பட்ட, நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட, குறிப்பாக சுவாமி ஜெகதானந்தா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய அந்த கொடையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆலமரமாக இன்றைக்கு தலை தோங்கி விரிந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக இது அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனாலும் நாம் முழுமையாக அதில் நம்முடைய மக்களுக்கான உரிமைகளை பெற முடியாத நிலைதான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. எனவே இந்த மண்ணில் நாம் பெற வேண்டிய உரிமைகள் ஏராளமாக இருக்கிறது. அதற்கு கல்வி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த கல்வியை கொடுக்கிற இடத்தில் ஒருவர் உருவாகி அதை வளர்த்தெடுத்து இந்த பகுதியில் அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்திலும் வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்தையும் சேர்த்து அன்றைக்கு ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த இடத்தில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், அது அவரை சாருகிறது என்று சொன்னால், அந்த பணியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் நந்தனார் அறக்கட்டளைக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய போட்டியை நந்தனார் அறக்கட்டளையின் வழியாக செய்ய வேண்டிய பணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே நந்தனார் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கையாள்வதிலே இருக்கக்கூடிய போட்டியும் ஆர்வமும், நந்தனார் என்ன செய்ய விரும்பினார் என்பதை நடைமுறைப்படுத்தி அதை விரிவுபடுத்தி அவர் எந்த மக்களுக்கு ஒரு விசாலமான அறிவு தேவை, ஆழமான அறிவு தேவை, பகுத்தறிவோடு இருக்கக்கூடிய அறிவு தேவை என்று விரும்பினாரோ அதை தர வேண்டும். அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக இருந்தார் என்பது மட்டுமல்ல,
அவர் பார்ப்பனியத்தையும் எதிர்த்தார், பார்ப்பனிய ஆரியத்தினுடைய நடைமுறையையும் எதிர்த்தார் என்பதற்கு சிதம்பரம் நடராசர் கோவில் இருக்கக்கூடிய பல நடைமுறையை திருத்த வேண்டும் என்று போராடினார். கடவுள் இல்லை என்று அவர் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னார். கடவுள் இல்லை என்கிற கோட்பாட்டிற்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் ஒருபோதும் எதிர்த்து போராடாமல் இல்லை. எனவே அவர் போராடினார். அந்த போராட்டமும் தேவை. எனவே அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு அடிமையாக இருக்கக்கூடிய நிலைக்கு நாம் தயாராகிவிட வேண்டாம். அந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காவி அரசியலை, இந்துத்துவ அரசியலை, சாதி அரசியலை, மத அரசியலை, மத வெறுப்பை நாம் நிராகரிக்கக்கூடிய இடத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் சுவாமி சகஜானந்த சுவாமிக்கு நாம் செய்யக்கூடிய கடமையாக இந்த சமூகத்திற்கு இருக்கும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.